Hi friends, இது உங்கள் graphicgenie. நான் உங்கள் விஷ்ணு. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஸ்பீட் எஃபெக்ட். அப்படின்னா என்னென்னா ஒரு ஆப்ஜெக்டை மூவிங் கண்டிஷனில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன ஆப்ஷன் தேவைன்னா ஃபில்டரில் பிளர் கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் மொத்தம் 5 பிளர் இருக்குது. அந்த 5 பிளரை நம்ம ஒவ்வொரு வீடியோக்கள் மேலே பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பிளர் பார்க்க போகிறோம்னா ஃப்ளாட் பிளர் பார்க்க போகிறோம். அந்த ஃப்ளாட் பிளர் எதுக்குன்னா ஒரு மூவிங் கண்டிஷனில் காட்டுற மாதிரி பேக்ரவுண்ட் செட் பண்ணலாம். நம்ம காரோட ஸ்பீடாக போகிற மாதிரி நம்ம காரை நம்ம பிளக் யூஸ் பண்ணி பண்ணலாம். நம்ம இன்றைக்கி அது மாதிரி தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நாங்கள் போகிற வீடியோ உடனே அப்டேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் இதான் ஆல்ரெடி பண்ணி வச்ச இமேஜ் பாருங்கள். நம்ம இதை மாதிரி தான் க்ரியேட் பண்ணுவோம். ஒரிஜினல் இமேஜ் எப்படி இருக்கும்னா இதுதான் ஒரிஜினல் இமேஜ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த லேயரை ஒரு டூப்ளிகேட் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு அந்த லேயரில் இருக்கிற காரை மட்டும் நம்ம தனியாக ஒரு லேயர் க்ரியேட் பண்ண போகிறோம். அதை ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அன்வான்டாக ஸ்லைட்ஸ் ஆகிட்டு ரிமூவ் பண்ணிடணும். அதை அப்படியே மைனஸில் வச்சுட்டு அன்வான்டாக இருக்கிறத ரிமூவ் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க எல்லாம் செலக்ட் ஆகிருக்கான்ட்டு. நம்ம ப்ராப்பராக செலக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு எஃபெக்ட் இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம பாருங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கீழே இருக்க லேயர் மாஸ்க் கீழே லேயர் மாஸ்க் இருக்கும். லேயர் மாஸ்க் கிளிக் பண்ணிவிட்டு அந்த லேயரை என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள் செலெக்ஷனில் போய்ட்டு நம்ம இந்த செலெக்ஷனை கொஞ்சம் ஆக்டிவில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். செலக்ட் எப்படி பண்ணணும்னா நியூ லேயர் எடுத்துக்கோங்க. இப்போது நியூ லேயர்னால் அந்த லேயர் கிடையாது, பேக்ரவுண்ட் லேயரை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த லேயர் மேலே இருக்க லேயர் ஆக்டிவில் வச்சுட்டு கண்ட்ரோல் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த லேயரை கிளிக் பண்ணி அந்த காரோட செலெக்ஷன் கிடச்சிடும். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இப்போது இந்த செலெக்ஷனை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ டூப்ளிகேட் பண்ண லேயரை வச்சு மேலே செலக்டில் போய்ட்டு மாடிஃபைல போய்ட்டு எக்ஸ்பேண்டில் போய்ட்டு 10 வச்சுடுங்க. எக்ஸ்பேண்ட் பை வச்சிங்கன்னா பாருங்கள் செலெக்ஷன் 10 பிக்சல்ஸ் நவுந்து போயிட்டுருக்கோம், வெளியே போயிட்டுருக்கோம். நம்ம எக்ஸ்பேண்ட் தான் வச்சோம், கான்ட்ராக்ட்ஸ்லாம் உள்ளே போவோம். எக்ஸ்பேண்ட் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த காலை ரிமூவ் பண்ண போகிறோம். அது எப்படின்னா கிளியர்ஸ் எக்ஸ்ப்ளனேஷனோட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கான்டாக்ட் அவர் ஃபில்னு அந்த வீடியோ போய் பாருங்கள். நான் இப்போ நான் அப்படியே தான் பண்ண போகிறேன். எடிட்டில் ஃபில் கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும், லோட் ஆகும். இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு. நம்ம என்ன மேலே ஆக்டிவில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல, அன்ஆக்டிவ் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இது தெரிய போகிறது இல்லை, பின்னாடினா கார் இருக்க போகுது. நம்ம இன்னொரு பேக்ரவுண்டில் மட்டும் தான் நம்ம எடுத்துருக்கோம், மேலே கார் இருக்குது. ஃபஸ்ட்டு வாங்க நம்ம இன்றைக்கி எஃபெக்ட்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த காரை ரிமூவ் பண்ண லேயரில் ஆக்டிவில் வச்சுட்டு
நம்ம இந்த லேயருக்கு வந்து பேக்ரவுண்ட் பேர் நேம் வச்சுருங்க. ஏன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது எதில் எஃபெக்ட் கொடுக்குறோன்னு. இப்போ இந்த பேக்ரவுண்ட் லேயரில் போய்ட்டு ஃபில்டரில் பிளக் கேலரியில் வந்து பேத்தில் போங்க. உங்களுக்கு உள்ளே போனால் இந்த மாதிரி ஒரு டைலாக் மட்டும் ஓப்பன் ஆகும். இது வந்து 2 இருக்குது, பேசிக் பிளர் இருக்குது, ரியல் ஸ்லைம் ஃப்ளாஷ் இருக்குது. இது வந்து நம்ம இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ண போகிறோங்களா, அதனால் பேசிக் பிளரே வைங்க. ஸ்பீட் வந்து ஒரு ஃபுல்லாக வச்சுருங்க 500. இப்போது டேப்பர் வந்து 0லேயே வைங்க. அதுமாதிரி சென்டரைஸ் பிளர் வந்து ஆக்டிவில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து ரேம் கொஞ்சம் ஸ்லோ தான், அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நீங்கள் எதுவும் இது பண்ணிக்காதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இதனால் ஸ்கிப் பண்ணி நான் சொல்கிறது மொத்தம் போய்டும். இனிமேல் வந்து நம்ம எஃபெக்டே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பிளர் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஹேரோ மார்க் இருக்குல்ல, இதை வந்து ட்ராக் பண்ணி ட்ராக் ஆகும். இதை எடுத்துகிட்டு வந்து இந்த வைங்க கீழே, இப்படி கீழே வச்சுட்டு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்து வச்சுருங்க. இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இது வந்து எண்டிங் பாயிண்ட்டு. ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறதுல வந்து 33 வைங்க. 63 வச்சுருங்க. வச்சுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், எண்ட் பாயிண்டில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து 0 வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, எண்ட் பாயிண்ட் 0 வச்சு ஒரு எஃபெக்ட் பின்னாடி வந்துடுச்சு. இப்போ அதில் சம் நாய்ஸ் இருக்குது, நான் காட்டுறேன். இங்கே கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும். அதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுதுன்னா, காரும் இப்போ அதுவும் பேக்ரவுண்டும் செட் ஆகாத மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம காரில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டாட்ஸ் டாட்ஸாக இருக்குது, பின்னாடி வந்து ப்ளெயினாக இருக்கிறதுனால நம்ம ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. நம்ம இதை வந்து நான் சொல்லுவாங்க, நம்ம பேக்ரவுண்ட் தனியாக டவுன்லோட் பண்ணி கார் தனியாக டவுன்லோட் பண்ணி வச்ச மாதிரி தெரியுது பார்க்க. இப்போ நம்ம அதை என்ன பண்ண போகிறோம்னா, கீழே வந்து நாய்ஸ்னு ஒரு லேயர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை வந்து உள்ள போங்க. இதில் வந்து மேலே கிரெயின்லேயே வச்சுருங்க, வேறு எதுவும் மாட்டாதீங்க, கிரெயின்லேயே இருக்கட்டும். கிரெயினில் வந்து அமௌண்ட் வந்து 25 வைங்க. சைஸ் வந்து 25 ஆல்ரெடி இருக்குது, அது அப்படியே விட்டுருங்க. ரஃப்னஸ் 50 இருக்கட்டும். ஹைலைட்டும் 100 இருக்கட்டும். இதுக்கு வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, பேக்ரவுண்டுக்கான எஃபெக்ட் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் நம்ம வந்து காருக்கு எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். இதோடய ஓகே கொடுத்துட்டு வெளில வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, காரு லேயர் வந்து ஆக்டிவில் வச்சு அதை வந்து நம்ம அதை வந்து காருன்னு அட்ரஸ் பண்ணிவிடுங்க. அட்ரஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், அந்த லேயர் ஆக்டிவில் வச்சுட்டு திரும்பி ஃபில்டரில் பிளர் கேலரியில் வந்து பேட் பிளரில் போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பேசிக் பிளருக்கும் ரியல் சைன் ஃப்ளாஷ்க்கு அந்த மாதிரி டிஃப்ரென்ஸு. பேசிக் பிளர்னால் பேக்ரவுண்டில் பிளர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரியல் சைன் பிளர்னால் ஒரு ஆப்ஜெக்ட்டு அது நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லாவே. இது மாதிரி வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட்டை அப்படியே வந்து நம்ம இன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து லெஃப்ட் டு ரைட் போகுதா. இப்போ அதை நம்ம ரைட் டு லெஃப்டாக கன்வெர்ட் எப்படி பண்ண போகிறோன்னா, அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. இதை ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்பீட் வந்து 223 வைக்க போகிறோம். அப்புறம் டேப்பர் வந்து நம்ம போன பேக்ரவுண்டுக்கு டேப்பர் வைக்கலை,
நம்ம அதனால் இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், இதில் நம்ம டேப்பர் வைக்கணும். ஏன்னா வந்து நம்ம இமேஜும் அதுவும் பேக்ரவுண்டும் காரும் நம்ம வச்சு ஆகணும். அதனால் வந்து நான் வந்து 18 வைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இதில் வந்து சென்டரைஸ்டு பிளர் வந்து ஆக்டிவில் இருக்கக்கூடாது, அன்டிக்கில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னு பாருங்கள். ஸ்டார்டிங் பாயிண்ட் இது தான். வெயிட் பண்ணேன், இது கொஞ்சம் அப்டேட் ஆகுது நான் பண்ண எஃபெக்ட்ஸ்லாம். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 147 ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து எண்டிங் பாயிண்ட் இது தான். நம்ம என்ன இன்வைட் பண்ணிட்டோம், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இது என்ன பண்ணுங்கள், 12 ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க எண்டிங் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகணும்னா கிரெயினுக்கு போக போகிறோம். நாய்ஸில் போயிட்டு கிரெயினில் வந்து எல்லாமே வந்து 0 அப்படியே நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், மோஷன் எஃபெக்ட் போக போகிறோம். மோஷன் எஃபெக்டில் ஸ்ட்ரோக் ஸ்ட்ரென்த்னு இருக்கும். அது என்னன்னா பாருங்கள், நான் ஃபுல்லாக 100 வைக்கிறேன். நம்ம பண்ண எஃபெக்ட் எல்லாம் வந்து இப்போது அப்ளை ஆகிடுச்சு, காரில் இருக்குது பாருங்கள். நான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறேன். போயிட்டு இப்படி நார்மலாக இருக்குது. ரொம்ப நம்ம ஃபுல் எஃபெக்ட் கொடுத்துருந்தோம். பாருங்கள், கார் ஸ்பீட் போகிற மாதிரி தெரியுது பார்க்க. ஒரு 65 to 70 எவ்வளோனா வச்சுக்கலாம். நான் 68 வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இது என்னென்னா ஃப்ளாஷ் அப்படின்னா பாருங்கள், நான் வந்து 2 வச்சுருக்கேன். நமக்கு 2 வேவ் தெரியுது பாருங்கள், நல்லா பாருங்கள். 5 days அதுமாதிரி 94 அங்கே பாருங்கள், அப்படியே வந்து ஸ்பீட் தெரியுது. இல்லை நம்ம வந்து 1 நார்மலாக இருக்கும் பார்க்க பாருங்கள். இப்போது நம்மளோட எஃபெக்ட் முடிஞ்சுது. நான் இப்போ பாருங்கள் ஃபுல் அவுட்புட் எப்படி இருக்குன்ட்டு. நிறைய பேர் நினைக்கலாம், ஏன்டா கார் ஸ்பீடாக போகுதுன்னா ஏன்டா வீல் ரொட்டேட் ஆகுதுன்னு கேட்பீங்க. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வீல் எப்படி ரொட்டேட் பண்ணுறது, ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷுவல் காட்டுறதுன்னு நம்ம ஒரு எஃபெக்ட் இருக்குது. அதுவும் ஒரு டைப் ஆஃப் பிளர் தான், ஸ்பின் பிளர்னு அது பேர். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதையும் தமிழில் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்படின்ட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அடுத்து என்ன வீடியோ வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸ்பின்லர் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் அடுத்த வீடியோ கண்டிப்பாக ஸ்பின்லர் போடுறேன். ஒரு வீடியோ ரொட்டேட் ஆகிறது எப்படின்னா ஈஸி டிப்ஸோடு சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.